ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக வந்து என்னோடய டே ஃபுல்லாக எப்படி ரன் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா வந்து ரெசல்யூஷன் பாக்ஸு. ஸோ நீங்கள் நினைக்கலாம், நியூ இயர் அப்போ தானே ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இது என்ன இன்றைக்கின்னு சொல்லி திங்க் பண்ணிங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு மந்த்து ஃபுல்லாக என்ன வந்து எந்தெந்த விஷயம்லாம் நான் திருத்திக்கணும் அப்படின்னு நினச்சேனோ அதை வந்து நெக்ஸ்ட் மந்தோட ரெசல்யூஷன் பாக்ஸில் வந்து ஒரு 7 ஷீட்ஸ் பக்கம் எழுதி போட்டுருவேன். போட அந்த சீட் வந்து ஒரு 7 டைம்ஸோ இல்லை 5 டைம்ஸோ கண்டிப்பாக ரிப்பீட்டட் ஆகும். அப்போ அந்த ஒரு விஷயம், அந்த ஹேபிட் வந்து, அந்த நல்ல ஹேபிட் வந்து எனக்கு பழக்கமாகும். ஸோ நான் திருத்திக்கணும்னு நினச்சி நல்லதாக மாறணும்னு நினச்ச ஹேபிட்ஸ் வந்து பழக்கமாகும். அதுக்காக நான் எழுதி போட்டிருக்கேன். அப்படி வந்து இன்றைக்கி என்ன வந்திருக்கு அப்படின்னா, கீப் ஸ்மைல், டோன்ட் பி ஹங்க்ரி, டோன்ட் பி ஆங்க்ரி. நெக்ஸ்ட் வந்து டு டூ எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு தான் எப்போவுமே நான் டு டூ போட ஆரம்பிப்பேன். எழுத மாட்டேன். ஸோ அது எனக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பழக்கம். அப்படி பண்ணிவிட்டு இப்போ டு டூஸ் வந்து எழுதிட்டுருக்கேன், நேற்று டே அப்படின்ட்டு. சண்டேயில் மட்டும் டு டூ வேறு மாதிரி இருக்கும், பட் வீக் டேஸில் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நான் டைப்பிங் கிளாஸ் போவேன், கொஞ்சம் ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகும். ஸோ நான் எழுதின டு டூ தான் அப்படியே உங்களுக்கு கீழேருந்து மேலே காமிச்சிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது முடிச்சதும் நான் மோட்டிவ் பண்ணுறதுக்காக ஒரு சில வேர்டு எழுதியிருப்பேன், அது பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் போட்டுற பாடல் வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஆத்தர்ஸுமே வந்து எல்லா ஆத்தருமே இம்பார்ட்டன்ட் தான், எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க புக் ஃபுல்லாக இருக்கிறத. அதுலேயும் முக்கியமாக நம்ம சிலபஸில் கவர் ஆகிற ஆத்தர்ஸ்க்கு வந்து நல்லா இயர்ஸு, அவங்களோட அவார்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தாங்க அதெல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா வந்து சத்து மாவு கஞ்சி தான் எடுத்துக்குவேன், உப்பு போட்டு தான் குடிப்பேன். பட் இன்றைக்கி ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்ற மாதிரி டெம்ப்டிங்காக இருந்துச்சா, ஸோ அதனால் வந்து இது என்ன நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக தான் இது பண்ணுவேன். அந்த டைமில் வந்து படிக்கிறதோ வேறு எந்த விஷயமும் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சம் செடிகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் கொஞ்சம் வீட்டில் ஒர்க்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்கறது, வெசல் வாஷ் பண்ணி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து குளிச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வாட்டர் கேனில் தண்ணி ஃபில் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம படிக்கும் போது நம்ம உடம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் இது வந்து என்ன நோட்டுனா வந்து என்னோடய யூடியூப்க்கு நான் என்னென்ன வீடியோஸ் போட போகிறேனோ அதோட விஷயங்கள் எல்லாமே நான் எழுதி வச்சுருப்பேன், அந்த நோட் தான். அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி புக் காமிச்சிட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்படி மார்க் பண்ணி படிச்சிருக்கேன்ட்டு. ஒரு விஷயம் படிச்சுட்டேன்னா அது வந்து ஒரு வீடியோ கிளாஸ் கவனிப்பேன், அங்கே கொடுத்துருக்கதையும் நோட்ஸாக எழுதி வைப்பேன், இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அது எல்லாமே. அண்ட் தென் வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆஃப்டர்நூன். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச டைம், வீடியோ மேக் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ பிடிச்சி பண்ண விஷயம். அண்ட் தென் ஐ ஹேட் மை லன்ச். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீரை, இது காலிஃப்ளவர் கிரேவி. இது அந்தமாரி ஈவினிங் போல் வந்து மேத் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி நோட்ஸ் வந்து எழுதி வச்சுருப்பேன், அதை தான் வந்து நான் எடுத்து திருப்பி பார்ப்பேன். இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சிட்டிங்கன்னா உண்மையுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எதாக இருக்கட்டும் நோட் போட்டு எழுதிடுங்க. அண்ட் தென் வந்து இது வந்து நான் டேஃப்க்கு போயிருந்தேன் பார்த்திங்களா, அந்த கொஷின் பேப்பர்ஸ். இப்போ ஒரு டாபிக் பார்க்குறேன் அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர் எடுத்து நான் அந்த டெஸ்ட் எழுதி பார்த்துருவேன். இப்போ மேக்ஸ்க்கு தான் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் ரொம்ப மும்முரமாக தேடிட்டுருக்கேன். ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மேக்ஸை நான் நோட்டில் போட்டிருக்க சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு தான் டெஸ்ட் எழுதி பிடிப்பேன். ஸோ இதை போட்டு பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணி ரெடி ஆயிடுச்சு. சரி ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸாக போய் துணி எல்லாமே காய போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி எல்லாமே எடுத்துகிட்டு மேலே போயிட்டேன் காய போடுறதுக்கு. ரொம்பவே உண்மையுமே ரிலாக்ஸாக இருந்துச்சு. அந்த மாதிரி நம்மளுக்கே கொஞ்சம் டைமை நம்ம ரிலாக்ஸ் பண்ணவுமே எடுத்துக்கணும். ஸோ அண்ட் தென் ஃபைனலாக வந்து கீழே வந்ததுமே வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேத்து டேஃப் கொஷின் பேப்பர் தான், டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, அந்த நாள் ஃபுல்லாக என்ன படித்தேனோ அதை வந்து நைட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி பார்த்துருவேன். ரொம்ப நீட்டாக எழுதி பார்ப்பேன். அது ஒரு நோட் மேக்கிங் மாதிரிலாம் கிடையாதுங்க. அது வந்து எனக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக படித்தது சும்மா அப்படியே எழுதி பார்த்தோன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ.